பைரசியில் ஒரு படம் வெளிவந்ததால் மொத்தமாக வாஷ் அவுட் ஆகுறதுலாம் எந்த ஒரு இதுவும் இல்லை, ரெக்கார்டும் இல்லை. பவன் கல்யாணோட ஒரு படம் வந்து 90 மினிட்ஸ் பைரசியில் வந்த பிறகும் அந்த படம் வெளிவந்து பிளாக் பஸ்டராக மாறிச்சு. இப்போ வந்து போலீஸ் வந்து பயங்கரமாக ஸ்டெப் எடுத்து பல இதில் பிளாக் பண்ணியிருக்காங்க. ஆனாலும் பைரசி ஸ்ப்ரெட் ஆகிடுச்சு, லட்சக்கணக்கான பேர் பார்த்துட்டாங்க. இப்போ இன்ஃபேக்ட் வந்து எனக்கு வந்து ஒருத்தர் வந்து ஒரு மீடியாவில் ஒருத்தர் சொல்கிறார், சார் இதுன்னு 1 கோடி பேர் பார்த்துருக்காங்களா சார் அப்படின்னாரு. நான் சொன்னேன், யாருங்க கணக்கு பார்த்தது, என்ன யூடியூபா இது 1 கோடி வியூஸ் இல்லை வந்து ஓடிடி பிளாட்ஃபார்ம்னா நம்ம சொல்ல முடியும் எத்தனை பேர் ஸ்ட்ரீமிங் மினிட்ஸ் எல்லாம். இல்லை சார் எஸ்டிமேட் பண்ணிட்டாங்க சார், அத்தனை பேர்கிட்ட டவுன்லோட் பண்ணியிருக்காங்க. ஒருவேளை இந்த படம் இந்த எல்லார் மனசுலையும் வந்து ஒரு கோவம் இருக்குல்ல, ஐயோ பாவம் இவர் நடந்தது துரோகம், இவ்வளோ பெரிய துரோகம் நடந்துருச்சு அப்படின்னு எல்லாருமே படம் பார்த்தாங்க. எந்த லாஸுமே எல்லாம் படம் இந்த பைரசியில் பார்த்த பிறகும் எல்லாருமே இந்த படத்தை போய் பார்க்கணுன்ற ஒரு இனத்தில் வந்துட்டாங்கன்னா இந்த படத்துக்கு எந்த பாதிப்பும் ஏற்படுத்துறதில்ல. அவங்க என்ன எதிர்பார்த்தாங்களோ அது ரெவன்யூ வந்துருச்சுன்னா அவங்க காம்பன்சேஷனும் விஜய் சார்ட்ட கேட்கணும். ஆனால் இது நடக்கல. இனிமே அவர் திரும்பி ஒரு வாரத்தை எதிர்பார்ப்பேன் இருந்துச்சு. பாண்டிச்சேரியில் ஒரு லாட்ரி பர்சன் நிற்கிறார் பார்த்தீங்களா, அவர் எவ்வளோ கொடுத்தாருன்னு சொன்னாங்க தெரியுமா? 25,000 ரூபாய் பர் ஓட்டு கொடுத்தாரு. எவ்வளோ? 25,000 பர் ஓட்டு. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். இப்போ சார் இந்த ஜனநாயகன் படம் வந்து வெளியானதுக்கு பிறகு, அதாவது முறைகேடாக, அதாவது சட்டப்படி இல்லாம இல்லீகலாக வெளியாகிருக்கிற அந்த சூழல்ல அந்த தயாரிப்பாளருக்கு மறுபடியும் ஒரு படம் செய்து கொடுக்க போறதாக ஒரு தகவல் பரவி. அதெல்லாம் உண்மை இல்லை. அது என்ன? இல்லை அப்படியெல்லாம் எந்த விதம் ஒரு கமிட்மெண்ட்லாம் கொடுக்கல. ஃபர்ஸ்ட் வந்து அவர் ஷாக்ல இருக்காரு. விஜய் சாருக்கும் ஒரு ஷாக்கு தான். தன் படம் வெளியே வந்தது வந்து ஒரு மிகப்பெரிய அப்செட். ஏன்னா அது திரையரங்களை வந்து அவருக்கு ஒரு நல்ல பெனிஃபிட்டா மாறும். அதாவது ஒரு படமா ஒரு கேலப்பிங்கா இருக்கும். நம்மளே பல இன்டர்வியூல முன்னாடி பேசியிருக்கோம் டிசம்பர்ல. ஆனா இது மாதிரி நடக்கும்னு அவர் எதிர்பார்க்கல. இப்போ வந்து அவருடைய பாயிண்ட் என்னன்னா, பைரசியில் ஒரு படம் வெளிவந்ததால் மொத்தமாக வாஷ் அவுட் ஆகுறதுலாம் எந்த ஒரு இதுவும் இல்லை, ரெக்கார்டும் இல்லை. பவன் கல்யாணோட ஒரு படம் வந்து 90 மினிட்ஸ் பைரசியில் வந்த பிறகும் அந்த படம் வெளிவந்து பிளாக் பஸ்டராக மாறிச்சு. இப்போ வந்து போலீஸ் வந்து பயங்கரமாக ஸ்டெப் எடுத்து பல இதில் பிளாக் பண்ணியிருக்காங்க. ஆனாலும் பைரசி ஸ்ப்ரெட் ஆகிடுச்சு, லட்சக்கணக்கான பேர் பார்த்துட்டாங்க. இப்போ இன்ஃபேக்ட் வந்து எனக்கு வந்து ஒருத்தர் வந்து ஒரு மீடியாவில் ஒருத்தர் சொல்கிறார், சார் இதுன்னு 1 கோடி பேர் பார்த்துருக்காங்களா சார் அப்படின்னாரு. நான் சொன்னேன், யாருங்க கணக்கு பார்த்தது, என்ன யூடியூபா இது 1 கோடி வியூஸ் இல்லை வந்து இப்போ வந்து ஒரு ஓடிடி பிளாட்ஃபார்ம்னா நம்ம சொல்ல முடியும் எத்தனை பேர் ஸ்ட்ரீமிங் மினிட்ஸ் எல்லாம். இல்லை சார் எஸ்டிமேட் பண்ணிட்டாங்க சார், அத்தனை பேர்கிட்ட டவுன்லோட் பண்ணியிருக்காங்க. இதை விட என்னன்னா எனக்கு ஷாக் ஆச்சு. விக்னேஸ்வரன் வந்து நான் ஒரு ஊருக்கு ஃப்ளைட்டில் போகிறேன், ஒருத்தர் வந்து மொபைலை வச்சு படம் பார்த்துட்டு இருக்காரு அப்படின்னாரு. அவர் தட்டாராம், என்னங்க இப்படி பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னு. ஃப்ளைட்டில் எல்லாருக்கும் ஏற்பாடு போட்டுட்டு அந்த படத்தை போட்டுட்டாராம் மொபைல் வச்சு போயிட்டு இருக்காரு. இப்போ என் கூட வந்து காலைல ஒருத்தர் போகும்போது சொல்கிறாரு, ஆட்டோவில் போகும்போது சொல்கிறாரு, சார் மொபைலில் வந்துடுச்சு சார், படம் என் கையில் இருக்குது சார். எந்த அளவு சொன்னாருன்னா, நான் அதிர்ச்சியோட உச்சத்துக்கே போனேன். நாங்கள் ஃபேமிலியாக இன்னைக்கு ஈவினிங் பிளான் பண்ணியிருக்கோம். 6 மணிக்கு நான் டியூட்டி முடிச்சுட்டு போயிடுவேன். 6 மணிக்கு இதை நான் வந்து காஸ்டிங் பண்ணுவேன், ஸ்ட்ரீமிங் எங்கள் லேப்டாப்பில், இதில் டிவியில் தெரியுங்களா. இப்போ மொபைல்லேருந்து நீங்கள் வந்து ஸ்ட்ரீமிங் பண்ணலாம். எதில்? உங்களுடைய டிவியில். நான் ஸ்ட்ரீமிங்கில் நாங்கள் ஃபேமிலியாக உட்காந்து பார்க்க போகிறேன் சார். நான் சொன்னேன், இன்னைக்கு இதெல்லாம் அநேகமாக இல்லை அப்படின்னு கேட்டால் அவர் என்ன சொன்னார், சார் வந்துடுச்சு சார், எல்லார் கையிலும் வந்துடுச்சு சார், எல்லாருடைய மொபைலில் வந்துடுச்சு படம் அப்படின்றாரு. அப்போ எந்த அளவு இந்த படம் எவ்வளோ பரபரப்பில் இருக்கு பாருங்க. ஒரு படம் வந்துடுச்சுன்னா எல்லாரும் உட்காந்து வீட்டில் பார்க்குற அளவு நான் ரெடியாக இருக்கேன். கேபிளில் ஒருத்தர் பண்ணி அவனை அரெஸ்ட் பண்ணாங்க கோயம்புத்தூர்ல பார்த்தீங்கன்னா. ஸோ இப்படி எல்லா இடத்துலையுமே இந்த பைரசி வந்து பயங்கரமாக ரீச் ஆயிருக்கு. இதனால வந்து என்ன தாக்கம் ஏற்படும்ன்றது நம்ம வந்து இப்போ கணிக்க முடியாது. விஜய் சார் வந்து காம்பன்சேட் பண்ணுவார், படம் பண்ணுவார்னு சொல்றதுக்கெல்லாம் நியாயமே கிடையாது. என்ன காரணம்னா, அவர் ஆஃபீஸில் என்ன சொல்லியிருப்பாங்க, சார் படம் ரிலீஸ் பண்ணுங்க, சென்சர் வாங்கி நீங்கள் ரிலீஸ் பண்ணுங்க, எவ்வளோ ரிசல்ட் வந்து பார்க்கலாம். நம்மளுக்கு வந்து தியேட்டருக்குலாம் எவ்வளோ கிடைக்குது. ஸோ 100 கோடி கிடைக்குமா 200 கோடி கிடைக்குமா தெரியாது. இப்போ 100 கோடி கொடுத்து வாங்கின டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்லாம் என்ன சொல்லிட்டாங்க, இப்போ 100 கோடிலாம் கொடுக்க முடியாது, நாங்கள் ஒரு 50 கோடி அட்வான்ஸ் கொடுத்துருக்கோம், அந்த 50 கோடி அட்வான்ஸாக வச்சுங்க, ரிலீஸ் பண்ணி பார்ப்போம், கமிஷன் முறையில் நாங்கள் பண்ணுறோம், அதாவது நீங்கள் எம்ஜி எல்லாம் கிடையாது, கமிஷன் நாங்கள் வாங்கிக்கிறோம், நாங்கள் ரிலீஸ் பண்ணி கொடுக்குறோம் சொல்லிட்டாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்களா, இல்லை சார் சென்சர் சர்டிஃபிகேட் வரைக்கும் நம்ம உட்காந்து பேசுவோம்னு சொல்லியிருக்காங்க. இப்போ டிஸ்ட்ரிபியூட்டர் என்ன சொல்கிறாங்க, 50 கோடி நாங்கள் டிஸ்ட்ரிபியூஷன் எடுத்துக்கிட்டு நாங்கள் ரிலீஸ் பண்ணுறோம், வர தொகையை 10% எடுத்து பேலன்ஸ் கொடுத்துருன்றாங்க. இப்போ இதுதான் நடக்க போகுது. ஒருவேளை இந்த படம் இந்த எல்லார் மனசுலையும் வந்து ஒரு கோவம் இருக்குல்ல, ஐயோ பாவம் இவர் நடந்தது துரோகம், இவ்வளோ பெரிய துரோகம் நடந்துருச்சு அப்படின்னு எல்லாருமே படம் பார்த்தாங்கன்னா எந்த லாஸுமே எல்லாம் படம் போயிடும், சக்ஸஸ் ஆகிடும். 250 கோடி ரூபாய் கலெக்ஷன் தமிழ்நாட்டில் மட்டும் வந்துச்சுன்னா டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் யாருமே லாஸ் கிடையாது, அவங்க 100 கோடி கொடுத்துட்டு போகிறாங்க டிஸ்ட்ரிபியூட்டருக்கு. அதே மாதிரி ஓவர்சீஸில் அதே மாதிரி கலெக்ஷன் வந்துச்சுனாலும் கேரளா, கர்நாடகா, ஆந்திராவில் வந்துருச்சுன்னா எந்த பிரச்சனையும் இல்லை. இந்த பைரசியில் பார்த்த பிறகும் எல்லாருமே இந்த படத்தை போய் பார்க்கணுன்ற ஒரு இனத்தில் வந்துட்டாங்கன்னா இந்த படத்துக்கு எந்த பாதிப்பும் ஏற்பட போகிறதில்ல. அவங்க என்ன எதிர்பார்த்தாங்களோ அது ரெவன்யூ வந்துருச்சுன்னா அவங்க காம்பன்சேஷனும் விஜய் சார்ட்ட கேட்க முடியாது. ஆனால் இது நடக்கல. எல்லாருமே மொபைலில் பார்த்துட்டாங்க. இப்போ நான் சொன்ன மாதிரி மொபைலில் பார்த்துட்டாங்க, வீட்டில் பார்த்துட்டாங்க, கேபிளில் பார்த்துட்டாங்க, படம் பார்க்கறது இல்லை.
ரொம்ப கம்மியாக தான் அந்த படம் பண்ணுதுன்னா அப்போ கூட்டி கழிச்சு கணக்கில் பண்ணுவாங்க. சார் இவ்வளோ லாஸ் ஆயிருக்கு, நாங்கள் ஒரு 400-450 கோடி இந்த படத்தை எடுத்திருக்கோம், உங்களுக்கு இவ்வளோ சம்பளம் கொடுத்துருக்கோம், இப்போ எங்களுக்கு இவ்வளோ லாஸாக இருக்குன்னா அப்போ தான் அவங்க டீமில் உட்காந்து அதை பேசுவாங்க. இப்போ எப்படி இதை காம்பன்சேட் பண்ணுறது? ஒரு 50 கோடினா கொடுத்துடலாம், 250 கோடினா எப்படி கொடுக்க முடியும்? அவர் கையிலேருந்து அவ்வளோ ஃப்ரீ கேஷ்லாம் இருக்காது. இப்போ எலெக்ஷன்லாம் முடிஞ்ச பிறகு பயங்கரமாக செலவாயிருக்கும். அவர்கிட்ட அவ்வளோ ஃப்ரீ கேஷ்லாம் இல்லை. நீங்களே பார்த்துருப்பீங்க, அஃபிடவிட்லேயே அவ்வளோ டிக்ளேர் பண்ணல. அசெட்டெல்லாம் இருக்கும், பட் கேஷாலாம் அவ்வளோ கிடையாது. ஃபிக்ஸ் டெபாசிட்ல இருக்கும், இதெல்லாம் உடச்செல்லாம் கொடுக்க மாட்டாங்க. அப்போ என்ன சொல்லுவார்? சரி சார் ஏதாவது வகையில் நான் காம்பன்சேட் பண்ணுறேன் சொல்லுவார். அதுக்கு வெயிட் பண்ணணும். நம்மளா ப்ரீ ஜட்ஜ் பண்ணி அவர் இன்னொரு டேட் கொடுக்க போறாரு, 70 படம் பண்ண போறாரு, தளபதி 70 பண்ண போறாருலாம் இந்த மாதிரி இமேஜினேஷன்லாம் வேணாம். படம் ரிலீஸ் ஆகட்டும். இப்போதைக்கு டார்கெட் என்னன்னா, அந்த ப்ரொடியூசர் என்கிட்ட பேசினாரு, அந்த டிஸ்ட்ரிபியூட்டர் பேசினாங்க, எல்லாரும் என்ன சொன்னாங்க, சார் எப்படியா சென்சர் சர்டிஃபிகேட் வாங்கிறது ஹெல்ப் பண்ணுங்க. இப்போ நம்ம சென்சர் சர்டிஃபிகேட்டுக்கு சென்சர் போர்டு கிட்ட நாங்கள் பேசணும், அசோசியேஷனாக பேசணும். எல்லாரும் பேசும்போது சென்சர் பண்ண சொல்லாங்க, சார் 23 பேர் கொடுக்குறோம். அந்த இதில் தான் இருக்காங்க மைண்ட் செட்டில். ஏன்னா 23ஆம் தேதி வரையும் பார்த்தீங்கன்னா மாடல் கோட் ஆஃப் கான்டக்ட் இருக்கு. அவர் பார்ட்டி வந்து எலெக்ஷன் நிற்கிறாங்க. இப்போ நாங்கள் சென்சர் சர்டிஃபிகேட் கொடுத்துட்டு நீங்கள் படத்தை திடீர்னு ரிலீஸ் பண்ணிட்டீங்கன்னா, எப்போ திங்கட்கிழமை ரிலீஸ் பண்ணிட்டீங்கன்னா எப்படின்னாலும் எங்களுக்கு தெரியாது இல்லை. ஒருவேளை அவ்வளவு சீக்கிரமா ரிலீஸ் பண்ணா நல்லது அப்படின்னு அவங்க தரப்பு நினைச்சதால அங்கிருந்து யாராவது வெளியிட்டிருக்கலாம்ல? இல்ல இந்த படத்தை பொறுத்த எல்லாம் வந்துருச்சு. இது வந்து ஒரு அசோசியேட் இல்ல. ஆதவர்ஜுன் என்ன சொல்றாரு, இதுக்கு திமுக தான் இல்ல, இதெல்லாம் ப்ரூவ் ஆயிடுச்சு. இப்ப எல்லாருமே அவரை போய் கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்களே, என்னையா பேசுனேன்னு சொல்லிட்டு. நேத்து என்ன நடந்ததுன்னா, அது பிடிச்சிட்டாங்க. முந்தா நாள் என்ன பிடிச்சிட்டாங்கன்னா, அந்த எடிட்டிங் சூட் இருக்கு பாத்தீங்களா, எடிட்டிங் சூட்ல வந்து அந்த எடிட்டருடைய எடிட் சூட் தான் அது. இது என்னுடைய ஆஃபீஸ். இப்போ எங்க ஆஃபீஸ்ல எடிட் சூட் இருக்கு, 2 எடிட் சூட் எங்க ஆஃபீஸ்ல இருக்கு. நீங்க பாத்தீங்கன்னா எடிட் உள்ள போயிட்டு இருக்கும். அந்த எடிட் சூட்டுக்குள்ள எல்லாரும் என்ட்ரி ஆக முடியாது. ஆனா வேலையில் இருக்கும்போது என்ன நடக்கும்? கிளீன் பண்ண போவாங்க, இரவத்துக்கு போவாங்களா. இப்போ என்ன நடந்ததுன்னா, அந்த படத்துக்கு நடுவில் இந்த படத்தை முடிச்சிட்டாரு அவர், எடிட் முடிச்சுட்டு வேற படம் பண்ணல. நடுவில் அந்த எடிட் சூட் ஃப்ரீயா இருக்கும்போது இன்னொருத்தருக்கு வேற படம், அந்த படம் வந்து பெரிய பட்ஜெட்ல எடுக்கிற ஒரு படம், படம் பேர் சொல்லக்கூடாது. அந்த படத்தினுடைய எடிட் ஒர்க் போயிட்டு இருக்கு. அந்த படத்தினுடைய எடிட்டர் வந்து இதே எடிட் சூட்டை யூஸ் பண்றாரு. இந்த எடிட்டிங் அசிஸ்டன்ட் வந்து அங்க போய் யூஸ் பண்றான். அங்க போகும்போது கம்ப்யூட்டர்ல நீங்க இந்த படத்தை வந்து ரீல் பெரியில வச்சிருக்கீங்க, துண்டு துண்டா வைக்கல, ரீல் பெரியில வச்சிருக்கீங்க. 8 ரீல் இருக்கு. இந்த 8 ரீல் படத்தை நீங்க சிஸ்டத்துல ஓபன் பண்ணா கண்ணில் தெரியற மாதிரி வச்சிருப்பீங்களா, இல்ல லாக் பண்ணி வச்சிருப்பீங்களா? உங்களுடைய சிஸ்டமா இருந்ததுன்னா என்ன பண்ணுவீங்க? கண்ணில் தெரியாம மாதிரி வச்சிருக்கோம். கண்ணில் தெரியாம தானே இருக்கும். அதாவது சீக்ரெட் கோடோட தான் இருக்கும். சீக்ரெட் கோடோட வச்சிருக்கோம். இவங்க என்ன பண்ணிருக்காங்க, அந்த எடிட் சூட்டை வந்து அவன் ஆக்சஸ் பண்ணும்போது கண்டென்ட் தெரிஞ்சிருக்கு. அவன் என்ன பண்ணிட்டான், ரீல் பை ரீல் எடுத்து கிளவுட்ல அமைச்சிட்டான். அவனுடைய கிளவுடுக்கு, அவனுடைய கிளவுடுனா நீங்க அப்லோட் பண்ணலாம். இவங்க என்ன பண்ணிருக்கான், பென்ட்ரைவ் ஏதாவது காப்பி பண்ணாதான் தெரிஞ்சிடும். கிளவுடுன்னு அர்த்தம் மெயில்ல இருந்துட்டு எடுத்துக்கிட்டு இந்த கண்டென்ட் வந்து அப்படியே அப்லோட் பண்றான். எதுக்கு? கிளவுடுக்கு. மெயிலுக்கு அமிச்சா தெரிஞ்சிடும், ஞாபகம் வச்சுங்க. மெயிலுக்கு அமிச்சாலும் ரெக்கார்ட்ல இருக்கும், கிளவுடுக்கு அமிச்சா தெரியாது உங்களுக்கு. ஏன்னா கிளவுட்ல இருந்து இங்கிருந்து எடுத்து கிளவுடுக்கு வந்து அப்லோட் பண்றது வந்து உங்களுக்கு மெயில் ரெக்கார்டு வராது. என்ன பண்ணிருக்கான், கிளவுடுக்கு அமிச்சிருக்கான். கிளவுட்ல அமிச்சு என்ன பண்ணிருக்கான், வீட்டுக்கு போயிட்டு கிளவுட்ல அந்த 8 ரீலையும் டவுன்லோட் பண்ணி 8 ரீலையும் ஒருங்கிணைச்சிருக்கான் ஒரு படமா. இவன் புதுசா எடிட்லாம் பண்ணல, எடிட் பண்ணி வைக்கப்பட்ட அந்த ஒரு ரீலையும் எடுத்து 8 ரீலையும் ஒருங்கிணைச்சு ஒரு படமா பண்ணி அந்த படத்தை ஃப்ரெண்டுக்கு அமிச்சிருக்கான். அந்த ஃப்ரெண்டு வந்து எல்லாருக்கும் அமிச்சு பைரசில லீக் பண்ணிட்டாங்க. அவங்களுக்கு தெரிஞ்சிச்சு, ஒரு எக்ஸைட்டிங்கான ஒரு நியூஸ் கிடைச்சிச்சு, நம்மளுக்கு படம் கிடைச்சிருச்சு, கையில கிடைச்சிருச்சு. 8 ரீலா எடுத்துட்ட மச்சான், நான் வந்து 8 ரீலையும் இது பண்ணி எடிட் பண்ணி கையில கொடுத்துட்டேன், நீ இது யூஸ் பண்ணிக்கணும்னு அவன் யூஸ் பண்ணிட்டான், எல்லாருக்கும் அமிச்சிட்டான். இப்போ பிடிச்சபோது யாரெல்லாம் கண்டென்ட் அப்லோட் பண்ணாங்களோ 6 பேர் பிடிச்சாங்க பார்த்தீங்களா, அவன் சொன்னா இந்த ஃப்ரெண்டு தான் எனக்கு கொடுத்தானு. அந்த ஃப்ரெண்டை பிடிச்சி கேட்டும்போது எனக்கு எடிட் சூட் ஆக்சஸ் கிடைச்சது, நான் போகும்போது இந்த படம் இருந்தது. அதுவும் இது ஃபைனல் படம், ரீல் பை ரீலா இருந்திருக்கு. ஸோ இதுல எங்க அரசியல் வந்தது? அவன் பண்ணது பண்ணதுக்காக. அவனுக்கு ஒரு பெரிய பணம் கிடைச்சிருக்கு, எக்ஸைட்மெண்ட்ல அந்த எடிட் அசிஸ்டன்ட் அதை பண்ணிட்டான். இப்போ அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. ஆனா தப்பு யார் பேர்ல? இந்த கண்டென்ட்டை ஆக்சஸ் பண்ண விட்டது தப்பு, அந்த எடிட்டருடைய தப்பு தான் வந்து நிற்கிது. இப்போ கடைசியில் தப்பு அவர் பேர் தான் நிற்கும். ஏன்னா நீங்க எடிட் சிஸ்டத்துல எப்படி இந்த படத்தை ஓப்பனா வச்சிங்க, அவன் ஆக்சஸ் பண்ற மாதிரி எப்படி விட்டீங்க? நீங்க எடிட் சிஸ்டத்தை யூஸ் பண்ணலாம். இப்போ என் லேப்டாப்பை நீங்க யூஸ் பண்ண விடுவேன் நான், என் லேப்டாப்ல பாஸ்வேர்டு என்னுடைய சாஃப்ட்வேருக்குள்ள நீங்க போக விடுவேன் நான், என்னுடைய ஃபைலை நீங்க ஆக்சஸ் பண்ண விடுவேன் நான் லேப்டாப் கொடுத்தாலும் என்ன பண்ணுவேன், என் சிஸ்டத்தை நீங்க ஆக்சஸ் பண்ண முடியாது தானே பண்ணுவேன். என்னுடைய சாஃப்ட்வேரை நீங்க என்னுடைய ஃபைல்ஸ் எதுவுமே ஆக்சஸ் பண்ண முடியாது. நீங்க போய் ஃப்ரெஷ்ஷா ஒன்று ஒர்க் பண்ணலாம். அவன் ஃப்ரெஷ்ஷா ஒர்க் பண்ணும்போது இவன் இந்த ஃபைல்லாம் ஓப்பனா இருந்திருக்கு, அவன் அப்படியே எடுத்துட்டான் எல்லாத்தையும். ஸோ இது வந்து எந்த அரசியலுமே இல்லாம, ஒரு சினிமா மேல எந்த ஒரு பேஷனும் இல்லாம, ஐயோ ஒரு 450-500 கோடியில எடுத்த படம்டா, இதை போய் நான் எடுத்துக்கிறேனே, இல்லீகலா திருடுறேனே, திருடினா நான் மாட்டிப்பேன்ற பயம்லாம் ஒருத்தன் பண்ணியிருக்கான் பாருங்க, எவ்வளவு தைரியம் பாருங்க. அவன் ஏன் நினைச்சிருக்கான் தெரியுமா, நான் கிளவுட் தானே அனுப்புறேன், என்ன எப்படி கண்டுபிடிப்பாங்கன்னு பார்த்துட்டான். ஆனா கடைசியில் அவனை போய் பிடிச்ச உடனே அவன் ஓப்பனா சொல்லிட்டான், இவன் தான் கொடுத்தான்னு சொல்லிட்டான். கொடுத்தோடனே இவன் காமிச்சிட்டான், கிளவுட்ல எப்படி எடுத்த எப்படி பண்ணிட்டேன்னு காமிச்சிட்டான்.
இப்போ இவனை வச்சுட்டு நீங்கள் எப்படி 450 கோடி காம்பன்சேஷன் வாங்க முடியும்? இவன் சாதாரண ஒரு எடிட்டர் அசோசியேட் எடிட்டர், அதாவது இவனுக்கு எடிட்டரே கிடையாது, ஒரு சாதாரண அசிஸ்டன்ட்டு இவ்வளோ தூரம் பண்ணியிருக்கான். ஸோ நம்ம ஒரு கண்டென்ட் சார், நீங்கள் ஒரு கண்டென்ட் ரெடி பண்ணிட்டு இருக்கீங்க, ஒரு எக்ஸ்க்ளூசிவாக ஒருத்தர் ஒரு இன்டர்வியூ கிடச்சிட்டு இருக்கு உங்களுக்கு, யாரோ ஒரு பெரிய பொலிட்டிக்கல் இன்டர்வியூ பண்ணீங்க, நீங்கள் போகும்போது நீங்கள் கொடுத்துட்டு போகிறீங்க, அதுக்குள்ளே ஒருத்தர் வந்து க்ளவுடில் போட்டு அவன் வந்து வேறு சேனலில் போட்டு அவங்களுக்கு எப்படி இருக்கும்? உங்களுக்கு கோவம் வருமா வராதா? ஓகே, உங்களுக்கு ஓகே ஒரு இன்டர்வியூ தான் லாஸ்ன்னு நினைக்கலாம், ஆனால் ஒரு கண்டென்ட் சார், ஒரு படம் ப்ரீமியம், எவ்வளோ பெரிய உழைப்பு, எவ்வளோ பெரிய உழைப்பு இல்லை சார், எல்லாரோட உழைப்பு அவங்களாம் சம்பளம் கொடுத்துட்டாங்க சார். பிரச்சனை வந்து அந்த ப்ரொடியூசர் 450 கோடி ரூபாய் இன்வெஸ்ட் பண்ண ப்ரொடியூசர் இன்னைக்கு எவ்வளவு கிடைக்கின்ற ஒரு என்ன சொல்றது கேரண்டிலாம் உட்காந்துருக்காங்க. இதெல்லாம் வந்து வெளியில வந்தாலுமே இந்த படத்துக்குன்னு ஒரு பெரிய ஒரு எதிர்பார்ப்பு ஒன்று இருக்குல்ல, பெரிய ஸ்கிரீன்ல தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் பாக்குறது அப்படிங்கிறது வந்து ஒரு தனியா ஒரு இதுவா தான் இருக்கும். அதனால இதுல ஒரு பெரிய இழப்பு வராது. நானும் நம்புறேன், ம். ஆனா கணிக்க முடியல. ப்ரொடியூசர் கேட்குறாரு சார், அவர் அதாவது அவங்க டீம் கேட்குறாங்க, எப்படி சார் எவ்வளோ சார் வரும்னு நினைக்கிறீங்க? சார் என்னால் கணிக்க முடியாது. நான் எப்படி சார் கணிக்க முடியும்? இல்லை அவங்க ஒரே பயப்படுறாங்க பாவம். ஏன்னா நான் இவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணிட்டோம். இப்போ டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் உடனே சொல்லிட்டாங்கல்ல சார், பணம்லாம் கொடுக்க முடியாது, 100 கோடிலாம் கொடுக்க முடியாது, தமிழ்நாடு தேட்டர்கள் 103 கோடி ரூபாய், ஆனால் நான் 50 தான் கொடுத்துருக்கேன், 50 தான் ஃபைனல், ரிலீஸ் பண்ணி பார்ப்போம் அப்படின்றாங்கன்னா எடுத்தோடனே 53 கோடி ரூபாய் கையில் போயிடுச்சுல்ல. படம் இது பிறகு வெளிவந்து வெற்றி அடைஞ்சு கலெக்ஷன் வந்தால் தான் அவங்க கொடுப்பாங்க. ஓடிடி என்ன சொல்கிறாங்க, பைரசி நீங்கள் கண்ட்ரோல் பண்ணல, அதனால் இந்த அமௌண்ட்டை கொடுக்க முடியாது, வெயிட் பண்ணி பார்ப்போம். திரையரங்கில் இந்த படம் பெருசாக பெர்ஃபார்ம் பண்ணால் நாங்கள் அமௌண்ட் அதே கொடுக்கலாம், தியேட்டரில் பெர்ஃபார்ம் பண்ணலன்னா நாங்கள் அமௌண்ட் கொடுக்க மாட்டோம், குறைச்சிடுவோம் சொல்கிறாங்க. அப்போ எல்லாருமே குறைச்சிட்டு போனால் இந்த தயாரிப்பாளர் போட்ட தொகை எப்படி எடுப்பாரு? அதுக்கு காரணம் யாரு? அது படம் பண்றது மாதிரி ஒரு ஐடியாவே இல்லை. அதெல்லாம் கிடையாது. அவர் என்ன சொன்னாரு, ரிலீஸ் ஆகட்டும், 1 மாசம் கழிச்சு பேசுவோம் சொல்லியிருக்காங்க. ரிலீஸ் ஆன பிறகு தானே ஒரு கால்குலேஷன் வரும். ஆமா, இப்போ நீங்களே சொல்றீங்க இந்த பெரிய திரை அனுபவத்துக்காக எல்லாரும் பார்ப்பாங்கன்றீங்களா, அந்த எண்ணம் அவருக்கும் இருக்கும்ல. விஜய் சார் டீம்ல என்ன சொல்லுவாங்க, வெயிட் பண்ணுங்க, என்னங்க இதுக்குள்ளே எங்க ப்ரீ ஜட்ஜ் பண்றீங்க, ஓடாது நீங்க எப்படி டிசைட் பண்ணலாம், வரட்டும் படம் ரிலீஸ் ஆகட்டும், சக்ஸஸ் வருதான்னு பார்க்கலாம். ஒருவேளை எல்லா தொகையும் வந்துருச்சு, 450 கோடி உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் வந்துச்சுன்னா இட்ஸ் ஓகே, எதுவுமே பண்ண தேவையில்லை. வரலன்ற சிச்சுவேஷன்ல நம்ம உட்காந்து பேசுவோம் அப்படிதான் சொல்லியிருக்காங்க தவிர, படம் பண்ணுவோம், இன்னொரு படம் கேரண்டி, இந்த இயக்குனர், இதெல்லாம் வந்து கப்சா, எதுவுமே உண்மை கிடையாது. இப்போ இவர் விஜய் அரசியலுக்கு வந்ததுக்கு பிறகு அடுத்து வந்து திரைப்படங்களை நடிக்கும் பொழுது அந்த படங்களுக்கு வரவேற்பு எப்படி இருக்கும் சார்? ரொம்ப நீங்க அட்வான்ஸா யோசிக்கிறீங்க. எனக்கு தெரிஞ்சு அரசியல் 20% அவர் ஓட்டு வாங்கின பிறகு அவர் அரசியல் அதான் அவருடைய ஃபுல் ஃபிளெஜ் அரசியல் தான். திரைப்படம் எனக்கு இனிமே அவர் பேர்ல எனக்கு எதிர்பார்ப்பே இல்லை, சினிமா மேல எதிர்பார்ப்பே இல்லை. இனிமே அவர் திரும்பி வருவார்ன்ற எதிர்பார்ப்பே எனக்கு போயிடுச்சு. என்ன போயிடுச்சுன்னா, அவர் அரசியல்வாதியை ஃபுல் ஃபிளெஜா மாறிட்டார், ஃபுல் ஃபிளெஜா அரசியல்வாதி ஆயிட்டாரு. இந்த 20% மினிமம் நான் சொல்றேன்ல, அது 25% இருந்து அடுத்தது பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல இவ்வளவு பெருசா ஒரு தாக்கம் ஏற்படுத்தும். பக்கத்திலே வந்துருச்சுங்க இந்த ரிசல்ட் வந்து. நம்ம இதை பத்தி 6 மாசம் பேசிட்டே இருப்போம், 28 கேம்பெயின் ஆரம்பிச்சிடும். ஏன்னா 29 எலெக்ஷனு, அந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் சொல்லிட்டு இருக்காங்க. எது 2029 மறந்துடாதீங்க. அது ஒரு விஷயம் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ரொம்ப தீவிரமா இயங்கிட்டு இருக்காங்க. 2029 மீண்டும் ஒரு முறை அசம்பிளி அண்ட் பார்லிமெண்ட் எலெக்ஷனை ஒரே நேரத்தில் கொண்டு வரணும், ஆல் இண்டியா லெவலில் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ அவருடைய எண்ணம் எல்லாம் எதுல இருக்கும், இந்த 25% நான் எப்படி வந்து 20 25 இதை எப்படி நான் 40% மாத்துறது, தமிழ்நாடு மட்டும் இல்ல எம்பி சீட்ல நான் எப்படி ஜெயிக்கிறது, அதை பத்தி நான் ஓடிட்டு இருப்பேன். ஆனா இவர் முதலமைச்சர் ஆகிறாருன்னு வச்சுக்கோங்க, அந்த முதலமைச்சர் இருக்கையில உட்கார்ந்ததுக்கு பிறகு இவரால் சுதந்திரம் இயங்க முடியும் நீங்க சொல்றீங்களா? அரசியல் வரும்போது எல்லாருமே நம்ம அப்படி நினைப்போம். ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா, பீகார் தேர்தலில் வந்து தேர்தல் ஆணையமே சரியான ஒரு தகவல்களை வந்து இவ்வளவு சதவீத வாக்குகள் பதிவாயிருக்கு அப்படிங்கிற விஷயத்த சொல்றதுல நிறைய முரண்பாடுகளை காண்பிச்சு அதை ராகுல் காந்தி எடுத்து சொல்லியிருக்காரு. ரெண்டாவது, மொத்த வாக்குகள் பார்த்தீங்கன்னா பதிவான வாக்குகளை விட ஒரு கோடி வாக்குகள் வந்து அனாமத்தா நிக்குது, எந்தவித முகவரியும் இல்லாம எந்தவித அடையாளமும் இல்லாம. அது சார் ப்ராசஸ்ல. ஆமா, இல்ல அந்த ப்ராசஸ் அது மாதிரி இவருக்கும் அந்த மாதிரி ஒரு கட்ட நெருக்கடி வரும். ஒன்னே ஒன்று சொல்லி சார், நம்ம டெமோக்ரஸியை நம்பணும். நம்ம வந்து நம்ம சுதந்திரமான ஒரு நாடு, இந்த நாட்டில் டெமோக்ரஸி ஒன்று இருக்கு. அதை விட முக்கியமா எலெக்ஷன் கமிஷன்ல எல்லாருமே நம்ம வந்து ரூலிங் பார்ட்டிக்கு ஆதரவா இருப்பாங்கலாம் சொல்ல முடியாது, அப்படிலாம் கிடையாது. இல்லை சார், நீங்கள் கட்டமைப்பு பார்த்தீங்கன்னா நீதிபதியை மாற்றியாச்சு, எதிர்கட்சி தலைவரை மாற்றியாச்சு. அப்படிங்கிறத பொழுது உங்களுக்கு சாதகமான ஒரு ஆளை அமர வச்சுக்கிட்டு தானே நீங்கள் இந்த விஷயத்தை என்னதான் இருந்தாலும் சொல்கிறேன். ஒன்று சொல்ல பாருங்க, டெமோக்ரஸியில் வந்து பல நாடுகள், இப்போ நான் வந்து படிச்சுட்டு இருந்தேன், ரொமேனியான்ற ஒரு நாட்டில் வந்து 16 வருஷம் ஒருத்தர் ரூல் பண்ணியிருக்காரு, திடீர்னு பார்த்தீங்கன்னா தூக்கி போட்டாங்க. பல வருஷங்கள் நேபாளில் வந்து காங்கிரஸ் அண்ட் இந்த பார்ட்டி சிபிஎம் ரூல் பண்ணியிருந்தாங்க. புதுசாக ஒரு பார்ட்டி வந்து மொத்தமாக ஸ்வீப் பண்ணி பிரைம் மினிஸ்டர் ஆகிட்டு நீங்கள் அந்த பிரைம் மினிஸ்டரே கூட ஜெயிலில் போட்டு விட்டாரு. ஓகேங்களா, 1 மாதத்துக்கு. ஆமாம், நான் சொல்ல வர்றது, பப்ளிக்னுடைய டெமோக்ரஸியை நீங்கள் அண்டர்மைன் பண்ணாதீங்க. அது வந்து பயங்கர பவர்ஃபுல்லாக இருக்கும்.
இந்தியா வந்து டெமோக்ராட்டிக்கான கண்ட்ரி, எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. எந்த ஸ்டேட் பார்ட்டி இருந்தாலும் தப்புகள் பண்ணாலும் அக்செப்ட் பண்ணிப்பாங்களே தவிர, ஒரேடியா நீங்க வந்து டாமினேட் பண்றதுக்கோ, ஒரேடியா மொத்தமா அவங்களுடைய சுதந்திரத்தை நீங்க கட்டுப்படுத்துறதுக்கோ எந்த மாநிலமும், எந்த ஒரு மக்களும் ஒத்துக்க மாட்டாங்க. இப்போதைக்கு இதெல்லாம் அக்செப்டபிள் லெவல். இப்ப நடக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா, நீங்க சொல்றது எல்லாமே அக்செப்டபிள் லெவல். அவன் வந்தாலும் இதான் பண்ண போறான், இவன் வந்தாலும் அதான் பண்ண போறான். அந்த மைண்ட் செட்ல எல்லாத்தையும் இக்னோர் பண்ணி போறாங்களே தவிர, நீங்க அடிப்படை உரிமையில போய் கை வச்சீங்கன்னா, அவங்க விட மாட்டாங்க. இப்ப இருக்கிற எந்த பொலிட்டிக்கல் பார்ட்டியுமே பார்த்தீங்கன்னா, இதே இப்ப நீங்க எடுத்தீங்களேன், பிஜேபி எடுத்துங்க. அஸ்ஸாம்ல போய் என்ன குடுக்குறாங்க? ரூ. 2,500 பெர் மந்த் குடுக்குறேன்றாங்க. ஆனா இங்க நீங்க இலவசத்தை கொடுக்காதீங்கன்னு சொல்றாங்க. சொன்னாங்க. அங்க போய் என்ன சொன்னாங்க? அதை விட நம்ப மாட்டீங்க, 3000 தரேன் அப்படின்னு சொல்லிட்டு வெஸ்ட் பெங்கால் அனௌன்ஸ் பண்றாங்க. ரூ. 3000 தரேன் அப்படின்றாங்க. விஜயே வந்து திமுக இலவசத்தை கொடுக்காதீங்கன்னு சொல்லாத சொன்னவர் தான். இப்ப என்னன்னா, நீங்க டெமோக்ரஸில வழியே கிடையாது உங்களுக்கு. மக்களுடைய நலன் கருதி பல விஷயங்களை பண்ண வேண்டிய கட்டாயம் ஏற்படுது. இதே பிஜேபி எதுக்கு போய் வெஸ்ட் பெங்கால்ல இவ்வளவு பேர் நான் கொடுக்குறேன்னு சொல்றாங்க? ரூ. 3000 கொடுக்குறேன்னு ஏன் சொல்றாங்க? அந்த ஸ்டேட் கவர்மெண்ட் ஏற்கனவே பல பைனான்சியல் சிக்கல் இருக்கு. இவங்க போய் என்ன சொல்றாங்க? எங்களுக்கு வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் இருந்து ஃபண்ட் வாங்கி நான் ரூ. 3000 கொடுப்பேன். பிஜேபி மட்டும் ஓட்டு போட்டேன்னா ரூ. 3000 கொடுப்பேன்னு வரும்போது லேடிஸ் எல்லாம் என்ன நினைப்பாங்க? பரவாயில்ல, நம்ம பிஜேபிக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கலாம் போல இருக்கு. ஏன்னா ரூ. 3000 வரும். அப்போ இந்தியா முழுக்கும் தமிழகம் மட்டும்தான் ஒரு பெரிய முன்னோடி மாநிலமா இருக்கு. ஆமா, கண்டிப்பா. இன்னைக்கு நீங்க ஃபுட் எடுத்துக்கிட்டீங்கன்னா, சின்ன பசங்களுக்கு, ஸ்கூல் பசங்களுக்கு வந்து காலையில பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச் கொடுக்கறது இந்தியா ஃபுல்லா முழுமை வந்து இன்ஸ்பிரேஷன் வந்து தமிழ்நாடு தான். தமிழ்நாடு தான் இதுக்கு. இப்போ படிக்காத வேலை இல்லாத பட்டதாரிகளுக்கு ரூ. 3000 கொடுக்கறது தமிழ்நாடு தான். இது இப்ப லேப்டாப் ஸ்கீம், சைக்கிள் ஸ்கீம் நீங்க எடுத்தீங்கன்னா, பஸ், இலவச பஸ் இப்ப பல ஸ்டேட்ல அனௌன்ஸ் பண்றாங்க. எல்லா ஸ்டேட்லயும் வந்திருக்கு. எல்லா ஸ்டேட்லயும் பெண்களுக்கு இலவசமா பஸ் கொடுக்கணும்ன்றது இங்க இருந்து ஆரம்பிச்சது. ஆமா, ஸ்டாலினி அவர்கள் ஆரம்பிச்சது தான். இப்போ ரூ. 1000 மந்த்லின்றது இன்னைக்கு ரூ. 2,500 போய் நிக்குது. எது ஆல் ஓவர் இந்தியால எல்லா ஸ்டேட் கவர்மெண்ட்டும் இப்ப என்ன பண்ணிட்டாங்க? கேரளால அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க சார். கேரளா கம்யூனிஸ்ட் நாடு. அங்க அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க ரூ. 3000 பர் ஓட்டுக்கு, அதாவது பர் லேடிஸ் கொடுக்குறேன்னு. நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். என்னடா இது மொத்தமா மாறி போச்சு. இங்கிருந்து ஆரம்பிச்சது, தமிழ்நாடு எலெக்ஷன்ல ஆரம்பிச்சது, தமிழ்நாடு 5 வருஷம் முன்னாடி ஆரம்பிச்ச இந்த ஒரு மகளிர் உரிமை தொகை இன்னைக்கு ஆல் ஓவர் தி கண்ட்ரி வந்து போயிட்டு இருக்கு. அது என்ன காரணம்னா, நம்ம என்ன நினைக்கிறோம்? ஒரு அப்பர் மிடில் கிளாஸ் வச்சே நம்ம ஜட்ஜ் பண்ணிட்டு இருக்கோம். ஓகேங்களா? ஆனா லோயர் மிடில் கிளாஸ் ஒன்று பெரிய கூட்டமா இருக்கு. டெய்லி அதாவது வாழ்வாதாரமே பார்த்தீங்கன்னா, டெய்லி அவங்க சம்பாதிக்கிற ரூ. 500, ரூ. 1000 இல்ல மாதம் ரூ. 10,000 சம்பாதிக்கிறத வச்சு தான் அவங்க பொழப்பு நடந்துட்டு இருக்கு. அந்த ஒரு பெரிய மக்கள் கூட்டம் இருக்கு பார்த்தீங்களா? அந்த லோயர் மிடில் கிளாஸ், அது பிறகு கொஞ்சம் மிடில் கிளாஸ், இந்த 2 பேருக்குமே எது பல்கா கிடைச்சாலும் அவங்க விட மாட்டாங்க. பல்க் என்ன அர்த்தம்? இப்போ நீங்க வந்து ஒரு ஓட்டுக்கு ரூ. 20,000 கொடுக்குறீங்க. ஒரு இது பாண்டிச்சேரியில ஒரு இதுல என்னுடைய ஃப்ரெண்ட் அங்க இருக்காரு. அவர் சொன்னாரு, ஒரு கான்ஸ்டுவன்சில ஒரு லாட்டரி பர்சன் நிக்கிறாரு பார்த்தீங்களா? அவர் எவ்வளவு கொடுத்தாருன்னு சொன்னாங்க தெரியுமா? 25,000 பர் ஓட்டு கொடுத்தாராம். எவ்வளவு? 25,000 பர் ஓட்டு. ஓகேங்களா? எனக்கு அப்படியே ஷாக் ஆயிட்டேன். 25,000 லக்கிலி அந்த கான்ஸ்டியூன்சி மொத்தமா அவர் கொடுத்தது 5,000 பேருக்கு தான். காரணம், மொத்த கான்ஸ்டியூன்சில இருக்கிறது பாத்தீங்கன்னா ஒரு 10,000 ஓட்டு தான். 5,000 பேருக்கு வந்து 25,000 கொடுத்துட்டாரு. ஆனா அந்த 5,000 பேரும் வந்து கண்டிப்பா இவருக்கு தான் ஓட்டு போடுவாங்க. 25,000. அப்ப வந்து என்ன, ஒரு வீட்டுல நீங்க பாத்தீங்கன்னா 2 பேர் தான் வச்சீங்க, ஹஸ்பண்ட் ஒய்ஃப். 50,000 ஆயிடுச்சு இல்ல? கண்டிப்பா. இப்போ 50,000 சார், அவங்க வந்து மாசம் 2 பேரும் சேர்ந்து 25,000 சம்பாதிப்பாங்க. 50,000 பெரிய அமௌண்ட். நான் உண்மையிலே ரொம்ப சந்தோஷப்பட்டேன். பரவாயில்ல, அவர் வந்து ரொம்ப அன்பா இவ்வளவு பேருக்கு பணம் நிறைய கொடுத்துருக்காரு. அது உண்மையா போய் தெரியாது. அவர் வந்து என்கிட்ட சொல்றாரு, 25,000 சார் ஒரு ஓட்டுக்கு அங்க பாண்டிச்சேரியில் சார் அவ்வளவு பெருசா கொடுத்துட்டாங்க. நான் சொன்னேன், எல்லா தொகுதியிலும் கொடுத்தாங்கன்னா? இல்ல சார், அவர் தான் கொடுத்தாரு. அவர் அப்புறம் சொன்னா அவர் ஸ்வீப் பண்ணிட்டு வருவாரு. 100% அவர் வந்து டோட்டலா ஜெயிச்சுட்டு வந்துருவாரு. ஏன்னா அவங்களுக்கு தெரியுது, இந்த மிடில் கிளாஸ்ல, லோயர் மிடில் கிளாஸ்ல இருக்கிறவங்களுக்கு வாழ்வாதாரம் தான் முக்கியம். அந்த வாழ்வாதாரத்தை எனக்கு யார் கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு நான் ஓட்டுல சப்போர்ட் பண்ணுவேன். 50,000 கொடுக்குறாங்க, 2 பேருக்கு 50,000 கிடைக்குது. 2 பேர் ஓட்டு போட்டா 20,000 கிடைக்குது. நம்ம எவ்வளவோ சொல்லலாம், டெமோக்ரஸில நீங்க எல்லாம் பணம் வாங்கக்கூடாதுன்னு. அவங்க சொல்லுவாங்க, என்னங்க நீங்க சொல்லிட்டு போயிடுவீங்க, நீங்க பவர்ல போய் உட்காந்துருவீங்க. இங்க நான் கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன், டெய்லி போய் நான் சம்பாதிக்கணும். நான் வந்து ஏதாவது காய்கறி வித்தோ, இல்ல வந்து மீன் வித்தோ, இல்ல வந்து ஏதாவது வித்து நான் 500, 1000 டெய்லி கஷ்டப்பட்டு சம்பாதிச்சுட்டு இருக்கேன். 500ன்றது எல்லா நாளும் வராது. செவ்வாய்க்கிழமை விற்காது, சனிக்கிழமை விற்காது. இதெல்லாம் வச்சுக்கிட்டு நான் சம்பாதிக்கணும். அப்போ எனக்கு மாசம் போனா 10,000, 5,000 வந்தாலே அதிகம். எனக்கு ஒருத்தர் பல்கா வந்து ஒரு ஓட்டு போடுறதுக்கு 2 ஓட்டுக்கு 10,000 கிடைச்சா, இல்ல 20,000 கிடைச்சா நான் ஏன் விடணும்? இது என்ன பணம் தானே. எப்படின்னு எனக்கு எதுவும் பண்ண போறது இல்லை. அவங்க மைண்ட் செட் எப்படி இருக்குன்னா, இந்த லோயர் மிடில் கிளாஸ், நீங்க எனக்கு எதுவும் பண்ண போறது இல்லை. இப்போ ஏதோ ஒன்று பண்ணியிருக்கேன், ஏதோ பஸ் கொடுக்குற, மாசம் உரிமை தொகை கொடுக்குற. ஆனா எனக்கு மாசம் பிரச்சனை இருக்க தான் செய்யுது. பசங்களை படிக்க வைக்கணும், இப்போ ஸ்கூல் ஓப்பன் பண்ண போறான், ஸோ கொடு, நான் வாங்கிக்கிறேன். அந்த மைண்ட் செட்ல இருக்கும்போது இப்போ ஆல் ஓவர் இந்தியா ஃபுல்லாவே ஏன் மாறி போச்சு? இன்னைக்கு பணம் கொடுத்தாதான் உங்களுக்கு ஓட்டு கிடைக்கும். அதை விட முக்கியமா நீங்க வந்து உரிமை தொகை கொடுத்தாதான், இலவச பஸ் கொடுத்தாதான், ஃபுட்டு கொடுத்தாதான், எல்லாம் பண்ணாதான் உங்களால வந்து மிகப்பெரிய லெவல்ல ஜெயிக்க முடியுன்ற ஒரு இது வந்திருக்கு.
இப்போ இதை தாண்டி ஒன்று நடக்குது, அதுதான் இங்க நடக்கிற தமிழ்நாட்டில் நடக்கிற அந்த ஒரு ஃபேனட்டிக் ஃபேனுடைய அரசியல். ஸோ என்ன மாதிரி நடக்க போகுதுலாம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். பட் ஆனால் ஓவராலா ஒரு எக்ஸைட்டிங்கான ஒரு பீரியட்ல தான் நம்ம இருக்கோம் தமிழ்நாடு பொறுத்தவரையும். இந்த 2026 எலெக்ஷன் இஸ் கோட் பி, நான் ஒன்னே சொல்வேன், இட்ஸ் கோட் பி கம்ப்ளீட்லி கேம் சேஞ்சர் ஃபார் தமிழ்நாடு. தமிழ்நாடுடைய வருங்காலத்தையே மாற்றக்கூடிய ஒரு தேர்தலாக தான் 2026 இருக்கும் நான் நம்புறேன். வருங்காலத்தையே மாத்திரும் மொத்தமா. அதாவது நம்ம இப்போ பார்த்த தமிழ்நாடு வேற, 2026 எலெக்ஷன் பிறகு பார்க்க போற தமிழ்நாடு வேற மாதிரி தான் இருக்கும். எப்படி நடக்குன்னு பார்க்கலாம். என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் சார். ரொம்ப நன்றி சார். நன்றி.